Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 4th October 2023. இன்னோட pre-market information பார்க்கலாம். நேத்து முடிஞ்ச அமெரிக்க சந்தை மீண்டும் தொடர்ந்து வலிமை குன்றியே முடிந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் -0.33% அண்ட் S&P 500 நாஸ்டாக் எல்லாமே மிக வலுவாக இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். S&P 500 -1.37%, நாஸ்டாக் 1.87%. இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இந்த இறக்கம் என்பது மிக பலமான இறக்கமாக நம்ம பார்க்கிறோம். நிக்காய், ஹாங்சங், காஸ்பி, தாய்வான் இறக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது 1.5% 2.25% வரைக்கும் பெரிய பெரிய இறக்கங்களில் தற்போது இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தையை ஒட்டி நம்முடைய சந்தை எப்படி துவங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டியை நம்ம எடுத்துக்காட்டா பார்க்கிறோம். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 130 புள்ளிகள் இறங்கி துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதா பார்க்கிறோம். அனதர் கேப் டவுன் ஓப்பனிங். நேற்றுக்கும் கேப் டவுன் ஆகி கீழ் நோக்கி இறங்கியதை பார்த்தோம். தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு கேப் டவுன்ல இருக்குது. முக்கியமா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 19,500 நேற்று வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணது இன்னைக்கு அதை பிரேக் பண்ண போகுது. ஸோ அதை பிரேக் பண்ண பிறகு அதனுடைய முக்கியமான ஒரு அடுத்த கட்ட சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 19,230 நம்ம பார்க்குறோம். மேல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டில் 19,850 க்ளோஸ் ஆன ரெசிஸ்டன்ஸா இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சிலே தான் இருக்குது இன்னமும். ஸோ 43,600 அண்ட் 46,500 அப்படின்றதான் இதனுடைய சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். இன்னமும் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. இந்த ரேஞ்சை இன்னும் டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் இதான் முக்கியமான ஒரு காரணம் சந்தையுடைய வீழ்ச்சிக்கு. குறிப்பாக 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது 4.84% அப்படின்னு 16 வருடங்கள் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பாண்ட் ஈல்டு அப்படின்றத நம்ம கூட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அது ஒட்டுமொத்த ஃபினான்சியல் சிஸ்டம் அப்படின்றத பாதித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வரக்கூடிய காலங்களில் வட்டி உயர்வு கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷனாக பார்க்கப்படுகிறது. இப்போ டாலர் இண்டெக்ஸும் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 107.13 சில மாதங்களுக்கு முன்பாக அது 100 கீழே தொட்டதை பார்த்தோம். இப்போ அதுவும் மிக வலுவாக மாறி இருக்கிறது. இதுவும் பங்கு சந்தைக்கு எதிரான ஒரு நிகழ்வுகள். பிரெண்ட் குரூட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சதை நம்ம பார்த்தோம். $94-95 வரைக்கும். இப்போதைக்கு அது சப்டியூடா தான் இருக்குது. $90 கிட்ட $1 முன்ன பின்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் தொடர்ந்து சில நாட்களாக. கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் இறக்கத்துல இருக்கிறத பார்க்கிறோம். உச்சம் அப்படின்றத தொட்ட பிறகு $2,050 இந்த ரேஞ்சில் அது மேல போன பிறகு கீழ் நோக்கி இறங்கி 1940-50 கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணுச்சு. இப்போ அது உடச்சு 1800-820 இந்த ரேஞ்சில் இப்போ வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அது வலிமை குன்றிதான் காணப்படுவதாக இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய தொடர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் டாலருக்கு எதிராக வலிமை குன்றிக்கொண்டே வருகிறது. தொடர்ந்து பல முறையும் 83 தாண்டி போயிருந்ததை பார்த்தோம். அதுக்கு பல ஆர்பிஐ இன்டர்வென்ஷனால ஓரளவுக்கு தடுக்கப்பட்டு மீண்டும் அது ஒரு 82.50 82.40 இப்படி எல்லாம் வந்தது. இப்போ அது மீண்டும் அடுத்த கட்டமாக யூஎஸ்டி ஐஎன்ஆர் 83.21 தொற்றுக்கு இது இன்னும் கொஞ்சம் வலிமை குன்றுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது. அடுத்தடுத்து முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆர்பிஐ மீட் நடக்கிறதுக்கு. ஸோ அதுல வட்டி விகிதம் சார்ந்த முடிவுகளும் பொருளாதாரம் இருக்கக்கூடிய நிலை பற்றிய அறிக்கைகளும் வெளிவருவதற்கான ஒரு சூழல் இருக்குது. அதுவும் நம்முடைய சந்தையை நேரடியாக பாதிக்கக்கூடியதா பார்க்கிறோம். அடுத்து 2வது வாரத்திலிருந்து நமக்கு Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முடிந்த காலாண்டுக்கான ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுவும் சந்தையினுடைய திசையை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். எஃப்ஐஸ் தொடர்ந்து செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுவும் நேத்திக்கு 2000 கோடி தாண்டியாச்சு. 2014 கோடிக்கு டிஏஐஐஸ் சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 1361 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் எஃப்ஐஸோட செல்லிங் அப்படின்றது இப்போ 76% 78% அப்படின்னு செல்லிங்கோட ஷார்ட் பொசிஷன் கூடிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் LMA ப்ரோக்ராம் தொடர்ந்து நம்ம 11 மணிக்கு லைவா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 499 அப்படின்னு ஒரு பேஸ் தான் வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ஸ்ல நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு அந்த 19,500 உடைக்கப்படுகிறது இன்னைக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் 19,200 நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.